மீண்டுமாக ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே அவரையும் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில அறிவிப்புகள். நாளிலும் கர்த்தருடைய சத்தத்தின்படி நமக்கு துதி ஆராதனை மகிமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனை நடத்துவதற்காக யோவான் கல்லூரி மாணவர்களை நான் அணுகினேன். அவர்கள் சரின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மீண்டுமாக அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் முத்தங்குளம் திருச்சபையின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் 6 பேர் வந்திருக்கிறாங்க. 6 பேரில் 5 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு படித்து முடிச்சுட்டாங்க. நமக்கு ஒர்க்ஷாப் நடத்தின பொண்ணு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஐன்ஸ்டீன் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. யோவான் கல்லூரியில் அவங்க பயின்றாங்க. இந்த டீமுக்காக, இவங்களோட வளர்ச்சிக்காக, இவங்க இன்னும் அதிகமாக ஆண்டவரை பிரகடனப்படுத்துவதற்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களிலேயும் குடும்ப ஜபங்களிலேயும் இவர்களை நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல நமக்கு லெத்தானி ஆராதனை நடைபெறும். மாலை 7 மணிக்கு நமக்கு வழக்கம் போல லெத்தானி ஆராதனை நடைபெறும். அதிலையும் யாரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு வேத ஆராய்ச்சி வகுப்புகள் நடைபெறும். யோவான் கல்லூரியை சார்ந்த வின்ஃப்ரட் சார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து அதை நமக்கு நடத்தி தருவார்கள். வருகின்ற 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு நமக்கு சுருக்கமான ஆராதனை நடைபெறும். அந்த சுருக்கமான ஆராதனை 9 மணி முதல் 9:45 மணி வரை நடைபெறும். அதை தொடர்ந்து நமக்கு சுவிசேஷ ஊழிய வாரமாக அது அறிவிக்கப்படுகிறது. ஆகவே காந்தி நகரிலிருந்து நமக்கு வேன் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. 9:45 மணிக்கு நமக்கு வேன் வரும். வேனிலே ஏறி சென்று நாம் புதூரில் நம்முடைய ஹோலி கிராஸ் ஸ்கூலில் காலை உணவு நாம் உட்கொண்டு விட்டு அதன் பிறகு நாம் சுவிசேஷ ஊழியர் கடன் செல்ல இருக்கிறோம். அது நம்முடைய புதூரை சுற்றியுள்ள பகுதிகள் சீதபரப்பநல்லூர், சமத்துவபுரம் மற்றும் முத்தன்குளம் பகுதிகளை சார்ந்து நாம் இந்த ஊழியத்தை செய்ய இருக்கிறோம். இந்த ஊழியம் நிறைவுற்ற பிறகு நமக்கு மதிய உணவு நம்முடைய புதூரில் உள்ள ஹோலி கிராஸ் ஸ்கூலிலே நமக்கு வழங்கப்படும். மதிய உணவுக்கு பிற்பாடு நம்முடைய புதூரிலே உள்ள புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திலே வைத்து நமக்கு மெடிக்கல் கேம்ப் நடைபெறும். மெடிக்கல் கேம்ப்லையும் அநேகர் இலவச மெடிக்கல் கேம்ப் தான். ஆகவே யாரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக தேவையுள்ளவர்களை அந்த மெடிக்கல் கேம்புக்கு அனுப்பி வைக்க முடியாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திற்கான திருவசனத்தின் தலைப்பு சேவையில் ஒன்றுபடுவோம். திருவசனத்தின் இருப்பிடம் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் சொல்ல எனக்கு பின்னாக சொல்ல முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய திருச்சபையின் தேவைகள் உண்டு. திருச்சபைக்கு நமக்கு இன்னும் முழுமையடையாத ஒரு காரியம் இருக்கிறது. சர்ச்சை கட்டி இதோட 19 வருஷம் ஆயிடுச்சு. 19 வருஷம் ஆன பிற்பாடு நமக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் இந்த கடந்த வருடம் முழுவதும் நமக்கு சர்ச்சில் நிறைய சேஞ்சஸ் நமக்கு வந்துச்சு. ஆனாலும் இன்னும் அது பரிபூர்ணம் அடையவில்லைங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பார்க்கிற கண்களுக்கு அப்படிதான் தெரியும். அப்படியா இன்னும் 18 வருஷம் ஆயிட்டோ, இன்னும் இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. நமக்கு பின்னால ஒரு ஷீட்டால கட்டிட்டு இருக்கிற ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு இருக்கிறோம். அது நமக்கு இன்னும் நிறைவு பெறல. அதுல வந்து அடித்தளம் போடணும், பக்கத்தில் இன்னொரு சின்ன பாத்ரூம் மாதிரி கட்டணும். ஆகவே அதற்கு ஆகிற செலவு மொத்தம் நமக்கு 35,000 கிட்ட ஆகுது. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த தேவைகள் சீக்கிரம் சந்திக்கப்படணும். அப்புறம் இந்த சைடு நமக்கு முன்னால் அந்த புல்லுகள்லாம் வளரத நிறுத்துற விதமாக பார்க்கிங் டைல்ஸ் போடப்படணும். அடுத்த பிரதிஷ்டை பண்டிகைக்கு முன்பாக, அடுத்த ஜனவரிக்கு முன்பாக கர்த்தர் சித்தமானால் இந்த காரியங்கள் நடப்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டுமாக நாம் காணிக்கை செலுத்தும் விதமாக, நம்முடைய காணிக்கை முடைக்கும் விதமாக நாம் யாவரும் காணிக்கை பாடலுக்கு எழுந்து நிற்போம். இந்த டீம் நமக்கு காணிக்கை பாடல் பாடுவார்கள். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 200 ஆண்டு கீதங்களிலே பாடலில் 235 அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாடலை பாடுவோம்.
ஆறுதல் தேறுதல் செய்யும் சாபலை உயிர்ப்பிக்குமே அருளாவசியமே அற்பமாய் சொற்பமாய் அருளேராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா காணாத நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா அருளேராளம் அருளாவசியமே அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே அருளாய் பெய்யும் இயேசு வந்தாருமே இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தாருமே அருளேராளம் அருளாவசியமே அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே அருளேராளமாய் பெய்யும் ஒளியும் நிச்சனமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே அருளேராளம் அருளாவசியமே அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெய்யட்டுமே பணத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் வாங்கி உங்களுடைய கருத்தில் தந்திருக்கிறோம். கருத்தாக நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற பலனை எங்களுக்கு தருகிறவர் நீர். ஆண்டவரே எங்களுக்கு புத்தியை தருகிறவர் நீர். ஆண்டவரே உண்ணுகிறதுக்கு ஆகாரத்தை தருகிறவர் நீர். ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்துக்கு ஆண்டவரே தேவையானவர்களை தந்து போஷிக்கிறவர் நீர். உங்களுடைய கருத்தில் வாங்கி உங்களுடைய கருத்தில் தந்திருக்கிறோம். கருத்தாக ஆண்டவரே எங்கள் திராணிக்கு தக்கதாகவும் எங்கள் திராணிக்கு மிஞ்சியும் நாங்கள் அப்பா காணிக்கப்படுத்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுங்க. காணிக்கைகளை படைத்த எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்களும் எங்களை உங்களுக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே ஊழியம் செய்வோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரதிபலிங்கிறது கருவ செய்யுங்கப்பா. இதில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த காணிக்கைக்கு ஆண்டவரே உண்டான ஆசீர்வாதங்களே ஆண்டவரே எங்கள் கண்கள் காண எங்களுக்கு வருஷிக்க பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நம்ம உமக்கு செலுத்துகிறோம். பிரேசகர்சன் மூலமாக சொல்லுங்க நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவன், நான்
தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த வேளையில நம்ம தேவ சதுக்குள்ள கடன் சொல்லியிருக்கிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஜிம்ரி ரேணியை சொல்வது இந்த வேலையை பொருட்படுத்திக் கொள்வார்கள். செய்தியை கேட்க முன்னாடி சிறிது நேரம் நான் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்க ரெடியாக தயாராக இருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் மாத்திரம் ஒரு பாடலை பாடி நம் தேவ செய்திகளாக கடத்து செய்வோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை சமூகத்திற்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யப்படுவதாக. தேவ ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் நம்மளோடு பேசும்படியாக நம்ம கேட்போம். வாய்களை திறந்து நம்ம கேட்கலாமா? பாடம் வாசிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை ஒரு சின்ன காரியம் மட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம அப்படியே பாடலுக்குள்ள போயிட்டு மெசேஜுக்கு கொடுக்கலாம். அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் எரிகோல் இருந்த ஒரு மனுஷன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுறான். சும்மா கூப்பிடல, முதல்ல சும்மா கூப்பிடுறான். ஐயோ நீ அமைதியாருன்ட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள் அவனை இது பண்றாங்க. இவன் தாவீதின் குமாரனை மறுபடியும் சத்தமிட்டு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போடுகிறது. ஆண்டவரை நேரிட்டு பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவர்கள் நேராக கர்த்தருடைய வேதத்தையும் கர்த்தருடைய பாதத்தையும் பிடித்தவர்கள் ஒரு நாளும் சரித்திரமே இல்லை. ஆராதனைக்கு பாடல்கள் அவசியம் தான். ஆனால் பாடல்கள் மாத்திரமே ஆராதனை இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய நாவின் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை பார்க்கிற ஒரு விஷயம் நம்ம இந்த இடங்களில் அப்படியே தலைகளை தாழ்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை எங்களோடு பேசுங்க, ஆண்டவரை அப்போ எங்களோடு பேசுங்க, அப்போ உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு என்ன வார்த்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க இருக்கிறீங்களோ அப்போ நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா. சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறோம்ப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமான என்று விதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் உள்ளம்
பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் செய்வாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப நிரம்பி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப நிரம்பி வாருமே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இந்த பிறந்த அதிலிருந்து குருடன் சப்போனியா இருந்த அவன் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு இறந்தாரு. எத்தனையோ வருட காலமா அந்த ஆலயத்தின் வாசல்ல அவன் காத்து கொண்டிருந்தான். எத்தனையோ காலமா அந்த இடத்துல இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். எப்பொழுது வாய்களை திறந்து அறிக்கையிடும் பொழுது, எப்போ வாய்களை திறந்தவன் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு மருவத்தில் உதவி செய்து அவனுக்கு விடுதலை அளிக்க ஆண்டவர் வல்லவராக இருந்தார். நீங்களும் உங்களுக்கு தேவையான பொழுது ஆண்டவர் எந்த நேரத்திலாக இருந்தாலும் சரி, எந்த பொழுதாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பாடுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தால் அன்னை நான் போக விடேன் என்று தந்தை சொல்லுகிறான். நீங்கள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, கர்த்தரை என் நாவு எப்பொழுதும் துடித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தரை என்னுடைய ஆத்மா எப்பொழுதே பாடிக்கொண்டே இருக்கும், நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும், ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் ஏறெடுக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஏறெடுக்கும் பொழுது உங்களை விடுவிக்க கர்த்தர் உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் கொஞ்சம் மன்றாடுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த அருமையான பரிசுத்த வாயினாலே எங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது அனைத்து தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வழிகளை ஆயத்தப்படுத்திக் கொடுத்த அன்புக்குரிய சபை ஊழியர்கள் அவர்களுக்கும் சபை மக்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3 வசனம் வாசிக்கிறேன். ஃபார்மாலிட்டி வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து ஃபார்மல் டாக்ஸ் இருக்காது. ஒரு 3 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை இழக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இந்த 3 வருஷத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் எப்பொழுது வந்து கேட்கப்படாது, எப்பொழுது வந்து அவருக்கு வந்து அருவருப்பானதாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து நம்முடைய ஜெபங்கள் வந்து அவருக்கு போய் சேர முடியாமல் தடையாக இருக்க, என்ன தடையாக இருக்குன்னா நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நமக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு கேட் போடுது. ஓகேங்களா? கேட் போடுது. அவருக்கு வந்து நம்முடைய ஜெபங்களை வந்து கேட்க முடியவில்லை, ஜெபங்கள் அருவருப்பாக இருக்கிறது. சங்கீதத்தில் வந்து செவி கொடார் அப்படின்னு போட்டது. அப்போ நம்ம வந்து நம்முடைய ஜெபங்கள் வந்து கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் உண்டு. சாங்டிஃபிகேஷன், தேங்க்ஸ் கிவிங், ப்ரைசிங், வர்ஷிப். சுத்திகரித்தல், நன்றி சொல்லுதல், துதித்தல், ஆராதனை. இந்த 4 ஸ்டெப் இதான் வந்து பெயரோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுத்திகரித்தல். சுத்திகரித்தல் அப்படின்னா அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். நம்ம ஜெபங்கள் வந்து முதலாவது வந்து நம்ம வந்து சுத்திகரித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் போகாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக நாம் வந்து சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து சுத்திகரித்து கொண்ட பின்பதாக நம்ம ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட லூக்கா 18ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்ளுங்கள். இதில் நமக்கு ஒரு ஊமை மூலமாக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக்கிறாருன்னா, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறாரு. இடைவிடாமல் என்ன ஊமை கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு உதவி இருக்கிறா. அந்த உதவி ஓயாமல் போய் அந்த ஜட்ஜை தொந்தரப்படுத்திட்டாரு. அந்த நீதிபதி தொல்லப்படுத்திட்டே இருக்கா. அந்த ஜட்ஜு வசனம் சொல்லுது, நல்ல ஜட்ஜு கிடையாது, அவன் நீதி நேர்மை பார்க்குறவங்க கிடையாது. அவன் ஒரு துன்மார்க்கன் தான். இருந்தாலும் அந்த துன்மார்க்கன் நியாயம் செய்கிறான். ஏன் நியாயம் செய்கிறான் அப்படின்னா, நாளைக்கு இந்த விதம் மறுபடியும் என்னை தொந்தரப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவன் தீர்ப்பு கொடுக்குறான். அந்த உலகத்தில் உள்ள அநீதி நிறைந்த மனுஷனே இப்படி பண்ணுறான் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்முடைய ஜெபங்களை எவ்வளவு சீக்கிரமாக கேட்டு எவ்வளவு விரைவாக நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம இங்கே ஜெபிக்கவே மாற்றோம். ஏன் அப்படின்னா, ஜெபத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இந்த ஊமையில் நம்ம வெளிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா இது தெரியும். எப்போ நம்ம அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து நம்ம இன்னும் ஆழமாக நம்ம தியானத்தை பார்த்தோம் அப்படின்னா, என்ன நம்ம கற்றுத்தர விரும்புகிறாரு அப்படின்னா, இங்கே என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோர்ட், அந்த நீதிமன்றம், அந்த பிக்சரை வச்சு தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நீதிமன்றத்தில் யாரெல்லாம் இருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். சரி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? சர்ச்சுக்கு இல்லை, வீட்டில் வச்சு ஏன் சாப்பிடுங்க? 1 2 3 4 5 5 பேர். இப்போ ஒரு 5 பேர், ஒரு 3 பேர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு யாராவது ஒரு 3 பேர் இல்லை, ஓகே, எதுக்கு ஜெபிக்க வேண்டும்? இது நான் மட்டும் பேசிட்டு அவர் கிடையாது. யூ ஆல்சோ ஸ்பீக். அந்த இன்டராக்ஷன் செக்ஷன் மாதிரி தான் இருக்கும். எதுக்கு ஜெபிக்க வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம குடும்பத்தோட எதிர்கால தேவைகள் தேவன் சந்திக்கப்படணும். அப்புறம் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கடவுளை ஆசீர்வதிக்கணும். அக்கா என்ன சொன்னீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை ஊழியங்கள் எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டு போக வேண்டும் என்றால் இது ஜெபம் வேண்டும். நமக்கும் வேணும், நமக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேணும், எல்லாத்துக்குமே வேணும். சரி, பேக் டு லூக்கா 18. லூக்கா 18 நீதிமன்றத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் மேலே யார் இருப்பா? ஜட்ஜ் இருப்பார். அப்புறம் 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒருத்தன் கேஸ் போட்டிருப்பான், இன்னொருத்தன் டிஃபெண்ட் பண்ணுவான். அப்புறம் 2 பார்ட்டிக்கும் அட்வொகேட் இருப்பாங்க. அப்படிதாங்க. இப்போ ஜட்ஜி யார்? நமக்கு ஜட்ஜி யார்? பிதா. ஏசுப்பா கிடையாது. இப்போ ஏசுப்பா கிடையாது. ஏசுப்பா 2ஆம் வருகையில் தான் நியாயாதிபதி வருவார். இப்போ ஏசுப்பா கிடையாது. இப்போ பரமபிதா தான் எல்லியோன், அவர் தான் இப்போ ஜட்ஜாக இருக்காரு. 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒன்று நம்மன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று யாரு? நமக்கு விரோதமாக கேஸ் போடுறது பிசாசு போடுவோம். ஓகேவா? அப்போ நமக்கு அட்வொகேட் யாரு? ஏசுப்பா. ஏசுப்பா தான் ஏசுப்பாக்கு விரோதமாக எதிர்த்து அவர் யாருமே நிற்க முடியாது. நமக்கு நல்ல ஒரு அட்வொகேட், நமக்கு நல்ல பேக்கப் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆனால் அவங்க கேஸ் போடுறப்ப ஏசப்பா நமக்காக வாதாடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் நம்முடைய ஜெபம் தான் நம்மளை இங்கே இருந்து அவங்க பரலோகத்தில் உள்ள அந்த நீதிமன்றத்தில் நம்ம தூக்கிட்டு போவோம். நம்ம ஜெபிக்கல அப்படின்னா நம்ம அங்கே பரலோகத்தில் உள்ள கோர்ட்டில் நம்ம அட்டெண்டன்ஸ் போட முடியாது. நம்ம அட்டெண்டன்ஸ் போடலன்னா அட்வொகேட்டால் நமக்கு வாதாட முடியுமா? வாதாட முடியாது. ஸோ நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். இது என்னடா கோர்ட் அப்படின்றா, பரலோகத்தில் கோர்ட் அப்படின்றா, இதெல்லாம் இருக்குமா? அப்படி சில பேர் சந்தேகம் வருதா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இல்லையா? அக்கா எதுக்கு அப்படின்னு இல்லை அப்படின்ட்டாங்க. சந்தேகம் இருக்குதா? இருக்காது. பரலோகத்தில் கோர்ட் இருக்குதா? இல்லை. பிசாசால இப்போ நான் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பிசாசால நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்றோம். அப்போது பிசாசால பரலோகத்துக்கு போக முடியுமா? ஐயா நீங்கள் சொல்லாதீங்க.
போக முடியுமானா போக முடியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து யோபுவோட புஸ்தகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யோபு 1:6 என்ன இருக்கும் அப்படின்னா தேவகுமார்கள் எல்லாரும் வந்து கர்த்தருக்கு முன்னாடி வந்து தங்களை வந்து வெளிப்படுத்த வராங்க. இதில் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு வெர்ஷன் அழகாக போட்டிருக்கும், they presented themselves before in the royal court அப்படின்னு இருக்கும். the members of the royal court came to present themselves அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த ராயல் அந்த நீதிமன்றத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வராங்க, அவங்களோட சேர்ந்து அக்யூசரான சாத்தானும் சேட்டனும் வர அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து பிசாசால் அங்கே பரலோகத்துக்கு போக முடியும். ஏன் அப்படின்னா அவன் போய் இது நான் இன்னொரு விஷயத்த நான் சொன்னோம், இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம விழுந்தோம் அப்படின்னா விழுந்ததுக்கப்புறம் 3 சாபம் கொடுத்தாரு. ஆண்களுக்கு ஒன்று, பெண்களுக்கு ஒன்று, பிசாசுக்கு ஒன்று, 3 சாபம் கொடுத்தாரு அப்படிதானே. ஆண்களுக்கு வந்து நீங்கள் நிலத்தை விழுங்க அப்படின்ட்டாரு, உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரசவத்தில் வலி இருக்கும். பிசாசுக்கு வந்து என்ன சாபம் கொடுத்தாரு? ஒரு ரூபா இன்னொன்று அடுத்து மண்ணை தும்பு அப்படின்னாரு. பாம்பு என்னைக்காவது மண்ணை சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாப்பிடுவாங்க. அதில் மண் யாரு? நம்ம எதனால படைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம தான் அந்த மண். ஸோ வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே என்னது? நம்மளை வஞ்சித்து நம்ம சாப்பிட்றதுனா சோல் பார்ட்டிகல்ஸ், நம்முடைய ஆத்மாவை வந்து முழுசாவனால கொள்ளையாடிட்டு போக முடியலனாலும் ஒவ்வொரு குட்டி 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 பாவமாக பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு போய் வச்சுப்பான். ஓகேவா? ஸோ அவன் வந்து இப்போ நம்ம ஒரு இங்கே யோபோட காரியத்துக்கு வந்தோம் அப்படின்னா யோபுக்கு ஆப்போசிட்டாக என்ன கேஸ் போடுறான் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்காது, பின்னாடி 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு இருக்கும். அப்போது யோபு வந்து பயப்படுறான். பயம் வந்து சரியா தப்பா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்து சரி. மற்ற நம்முடைய சூழ்நிலைகள் இல்லை மக்களுக்கோ பிசாசுக்கோ பயப்படுறது வந்து அந்த பயம் தவறானது. அந்த பயம் ஏன் தவறானது அப்படின்னா நமக்குள்ள தெய்வ ஆவியானவர் இருக்காரு. அப்போ அவனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம பயந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள தெய்வ ஆவியை வந்து நம்ம வந்து தூஷிக்கிறோம். இங்கே யோபு பண்ண தப்புன்றது. அவன் யோபு என்ன பண்ணுறான் அப்படின்னா பயப்படுறான். ஏன் பயப்படுறான் அப்படின்னா எல்லா சொத்து சுகம் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அது எல்லாம் போயிடணும் அப்படின்னு பயப்படுறான். ஸோ அந்த பயத்தை வச்சு தான் கேஸ் போட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா யோபு சோதிக்க வரோம். ஸோ இதை வச்சு இது கேஸ் போடுறான். அதில் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் போடலை அப்படின்னா அட்டெண்டன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். அட்டெண்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்காக வாதாடி நம்மளை காப்பாற்றிடுவார். நம்ம அட்டெண்டன்ஸ் போடலை அப்படின்னா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நம்ம சோதிப்போம். ஸோ ப்ரேயர் இஸ் அ மஸ்ட். ப்ரேயர் வந்து மிக 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 அவசியம். ப்ரேயர் வந்து சும்மா காலையிலையோ இல்லை மதியானம் இல்லை நைட்டு 3 வேளை சாப்பிட்ற மாதிரி 3 வேளை ப்ரேயர் பண்ணுறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் வந்து நம்முடைய ஒவ்வொரு செயலுமே வந்து ப்ரேயராக மாறணும். ஓகே, ப்ரேயரோட ஸ்ட்ரக்சருக்கு போகிறோம். என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு என்னது? சுத்திகரித்தல். 2வது நன்றி. 3வது துணித்தல். 4வது ஆராதனை. மற்ற 7 யாரும் வாசிக்கிறீங்களா? கேளுங்கள் தாராட்டும் தட்டுங்கள் அந்த அவசரம் தான். ஓகே, நம்ம வந்து கேட்போம். என்ன கேட்போம்? யாராவது சொல்லுங்க, நீங்க என்ன கேட்பீங்க? நல்ல என்ன ஃபியூச்சர் அவர் வந்து நாளைய தினத்தை குறித்தே நீ வந்து கவலைப்படணும்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் ஃபியூச்சரே பார்த்துருக்கீங்க. நாளைக்கே நீ கவலைப்படாத, அப்புறம் அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ நம்ம ஏன் ஃபியூச்சர் பற்றி கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நம்பிக்கை இல்லை. அவர் வந்து எனக்குள்ள தான் இருக்காரு, எனக்கு தேவை எல்லாத்தையும் சந்திப்பார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இல்லாதனால தான் நம்ம வந்து அந்த கவலையினால தான் அந்த ஃபியூச்சருக்கான அந்த இது வருது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, தேவன் நடவடிக்கை நடக்கலாம். சரி, சுத்திகரித்ததுக்கப்புறம் ப்ரேயர் எங்கே போகிறோம் அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங். கேளுங்கள் தரப்படும் அப்படின்றாரு. எதை கேட்கணும் அதை நம்ம தெரிய மாட்டேங்குது. யோவான் 14:6 அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ வந்து இந்த 2 வசனத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு படிக்கிறப்ப எப்படி வரும் அப்படின்னா நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா நம்ம நடக்க வேண்டிய வழியை கேட்க வேண்டும். நம்ம சும்மா காரம் பிடிக்கும் இல்லை உலகத்து சம்பந்தமாக எதுனாலும் கேட்கலாம், அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா நம்மளுடைய அப்பா தான் அவர் கண்டிப்பாக நம்ம கேட்குறத வந்து கொடுக்க தான் செய்வார். இருந்தாலும் நம்ம வந்து கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வழி, நான் எந்த வழியில் நான் நடக்கணும் அதை நம்ம கேட்கணும்.
நான் போயிட்டு இருக்க வழி கரெக்டான வழி, ஏன்னா தப்பான வழியை போயிட்டு கரெக்டான வழியை மாற்றி அப்படின்னு வந்து அவர் கேட்கணும். எப்படி கேட்கணும், அந்த எப்படி தான் அந்த நன்றி. நான் ஃபர்ஸ்ட் அந்த 4 ஸ்டெப் இருக்குல்ல, அந்த 4மே வந்து அந்த எப்படி சுத்திகரித்தலுக்கு அப்புறம் தேங்க்ஸ் கிவிங், துதித்தல், அப்புறம் வர்ஷிப், இந்த 3மே அந்த ஹவு எப்படி நம்ம கேட்கணும், வழியை கேட்கணும். எப்படி கேட்கணும்னா நன்றி உள்ளவங்க கேட்கணும். ஒரு பிலிப்பியர் 4:6 வந்து எப்படின்னா, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய. அதனால ஜஸ்ட் தேங்க் நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் பற்றி அந்த காலம் வரைய வராது. அதுக்கப்புறம் 2வது வந்து தேடணும். எதை தேடணும்? சத்தியம். அனைவரையும் சத்தியத்தை வந்து நம்ம தேடணும். சத்தியம், ட்ரூத். இந்த காலத்தில் வந்து பஞ்சம் எதுக்கு இருக்குது அப்படின்னா ட்ரூத்துக்கு தான் வந்து பஞ்சம். எங்கே பார்த்தாலும் பொய் தான். ஃபோனை எடுத்து நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணாலும் சரி, எல்லாரும் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை போஸ்ட் பண்ணி அதை காட்டி எல்லாம் மாய்மாலத்திலேயே தான் நம்முடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. வந்து உண்மையை வந்து எங்கேயுமே வந்து இப்போ பார்க்க முடியல. ஈவன் வந்து நம்ம ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ சயின்ஸ்லேயே எக்கச்சக்க போயிருக்கு. நம்ம அந்த டாபிக் போனால் வந்து ரொம்ப பெரிய டாபிக் அது வேண்டாம். சத்தியத்தை தேடணும். சத்தியத்தை எப்படி தேடணும் அப்படின்னா துதித்தல் தான் நம்ம வந்து சத்தியத்தை வந்து தேட முடியும். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது வாசிங்களா? சங்கீதம் 100:4. ஓகே, அப்போ வந்து இதில் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த இது ரொம்ப அழகாக இருக்கும். என்ன அப்படின்னா, என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அது வந்து கேட்டுக்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கேட் இருக்குது, நம்ம பாவம் பண்ணதுனால நமக்கு அவருக்கு நல்ல கேட் இருக்குது. அந்த கேட்டை தாண்டி வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங், நன்றி. அந்த நன்றி சொல்லிட்டு அப்படின்னா கேட்டை தாண்டி வந்துடலாம். அதுக்கப்புறம் சத்தியத்தை தேடணும் அப்படின்னா 2வது அந்த என்டர் ஹிஸ் கேட் வித் தேங்க்ஸ் கிவிங். அதுக்கப்புறம் அண்ட் ஹிஸ் கோட்ஸ் வித் ப்ரைஸ். தமிழில் வந்து பிரகாரங்கள் இருக்கும், இங்கிலீஷில் கோட்ஸ் அப்படின்னு இருக்கும். என்டர் ஹிஸ் கோட்ஸ் வித் ப்ரைஸ். கோட்ஸ்னா அடுத்த இடம். அப்போ வந்து அடுத்த இடத்துக்கு வர்றப்போ வந்து நம்ம துதிச்சிட்டே இருக்கிறப்ப வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து காரியங்களை வந்து வெளிப்படுத்துவார். சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஜெபத்தால் நீங்கள் வந்து சாதிக்க முடியாது. அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து துதியினால் நீங்கள் சாதிக்கலாம். துதி வந்து அவர் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவன், அவர் துதியில் பிரியப்படுகிற தேவன். நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் துதியை பற்றி இன்னொரு சங்கீதம் ரொம்ப அழகாக இருக்கும். 149ஆம் சங்கீதம். நீங்கள் வந்து இப்போ திருப்ப வேண்டாம், வீட்டில் போய் ஏழப்பட்டவர்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய துதி வந்து எப்பொழுதும் யாருடைய ஞாபகம் இருக்கோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்தை வச்சு இருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க 149ஆம் சங்கீதம். ஸோ அதனால் நீங்கள் துதிக்க வந்து அவர் வந்து நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். எதற்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் வந்து இயேசு கிறிஸ்து கலக்கூட்டாக இப்படி வெளிப்படுத்துவார். ஸோ 2வது ஸ்டெப் முடிஞ்சு துதித்தல் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 3வது ஸ்டெப் ஆராதனை பண்ணால் என்ன நடக்கும்? தட்டணும். ஆராதனை என்ன பண்ணோம்? தட்டும். எதை தட்டும்? அந்த 2 வசனத்தை சேர்த்து வச்சு பாருங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ ஜீவன் எங்கே இருக்கு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இருக்கு. அப்போ வந்து நீங்கள் உண்மையை ஆராதிக்கும் போது அந்த கதவுகள் வந்து திறக்கப்படும். உங்கள் ஆராதனை தான் அந்த பரலோகத்தின் கதவுகளை வந்து தட்ட முடியும். ஆராதனைன்னா இங்கே நின்று பாட்டு பாட்டு இல்லை கை தட்டு இல்லையா, அதெல்லாம் ஆராதனை கிடையாது. என் லைஃப் ஷுட் பி வர்ஷிப். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை வந்து என்னது ஆராதனையாக இருக்க வேண்டும். நீங்கள் சும்மா வந்து சண்டே வாரத்தில் ஒரு நாளும் இல்லை எல்லா சண்டேயும் எல்லா டேஸும் வந்து சர்ச்சுக்கு வந்து நீங்கள் பாட்டு பாடிட்டு போகிறதெல்லாம் ஆராதனை கிடையாது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆராதனையாக இருக்கணும். நீங்கள் நடக்கும்போது அது ஆராதனை, நீங்கள் உங்கள் நடக்கும்போது உங்கள் நடக்கை ஆராதனையாக இருக்கணும். நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தையுமே ஆராதனையாக இருக்கணும். அதுதான் ஆராதனை. ஆராதனை வந்து நித்தியம். அது வந்து சும்மா 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரம், அது ஆராதனை கிடையாது. உண்மையில் ஆராதனை என்ன சொல்கிறாருன்னா, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 12:1 சொல்லுவார். என்ன வாசிக்கிறீங்களா? ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள்
உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எந்த புத்தியுள்ள ஆராதனை? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலின்னா அப்படி உயிர் இருக்கணும், பட் ஸ்டில் டெட். உயிர் இருக்கும், மூச்சு விட்டுட்டு இருப்பீங்க. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு வந்து இன்பம் கொடுக்குதோ, எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி, இன்பம் இதெல்லாம் தருதோ, அதெல்லாம் வந்து நம்ம வெட்டி 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 ஒதுக்கினா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஜீவ பலியாக இருக்கும். சங்கீதத்தில் வந்து தாவீது சொல்லுவோம், 5ஆம் சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க. 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என்ன பண்ணுறோம்னா, காலையில் நமக்கு நேரம் வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். இங்கிலீஷ் வெர்ஷன், ஒரு மெசேஜ் வெர்ஷன் ஒரு இதில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஐ நீட் யுவர் ஹெல்ப், ஐ நீட் யுவர் ஹெல்ப் எவ்ரி மார்னிங் the pieces of my life on your altar and watch for the fire to descend. அதாவது எல்லா காலையிலும், அது வந்து அந்த வேர்ஷனில் வந்து அப்படியே தமிழகம் பண்ணி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லா காலையிலையும் அவர் வந்து போய் அவர் சங்கத்தில் உட்காந்து அப்படியே லிட்டரலாக தமிழில் சொன்னோம் அப்படின்னா, சதையை வந்து வெட்டி ஆல்டரில் வைக்கிறாராம். ஆல்டரில் வச்சுட்டு மேலேருந்து அக்னி வந்து இறங்கி அதை பச்சித்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ இதை வந்து தாவீதுக்கு இதான் விஷயம். டெய்லி காலையில் வந்து வெட்டி வெட்டி வைக்கிறாரு. பவுல் சொன்னதை பழைய ஏற்பாடுலேயே தாவீது பண்ணியிருக்காரு, சாக்ரிஃபைஸ். அப்போ நம்மளும் அதே போல் நமக்கு எதெல்லாம் இன்பத்தை கொடுக்குதோ எல்லாத்தையும் வெட்டி 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 நம்மளும் அவருக்கு அந்த ஆல்டரில் வைக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, மேலே இருந்து அக்னி இறக்குவார். இந்த அக்னி வந்து எப்படின்னா, சும்மா ஒரு அந்நிய பாஷையில் பேச அந்த அதெல்லாம் கிடையாது. அந்த அக்னி கிடையாது. இந்த அக்னி என்ன அக்னி அப்படின்னா, இது வந்து உங்களை சுத்திகரிக்கிற அக்னி. இந்த அக்னி வந்து பரிசுத்தமாக்குறது, புடமிட்டு பரிசுத்தமாக்கி ஆனால்தான் அங்கே மேலே இருக்க அந்த நித்திய ஜீவன் அதை வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஸோ 4 ஸ்டெப்பு: சர்டிஃபிகேஷன், சுத்திகரித்தல், நன்றி, துதித்தல், ஆராதனை. நம்ம வந்து வாயினால் மாத்திரம் இல்லை, நடக்கையினாலும் சிந்தையினாலும் எல்லாமே ஆராதனையாக இருக்க வேண்டும். கஷ்டம், ஈஸிலாம் கிடையாது. அவரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவரே சொல்லியிருக்காருல, என்னை ஃபாலோ பண்ண என்ன பண்ணுவதோ உங்களை நீங்கள் நிறுத்திட்டு சிலையை தூக்கிட்டு வாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணுறப்ப, நம்ம வந்து அவர் மாதிரி வாழ்ந்த நம்ம ட்ரை பண்ணுறப்ப அவர் கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே, ப்ரேயர் பார்த்துட்டோம். அடுத்து இது வந்து டைசிஸ் வந்து வாரம் வந்து ஒரு டாபிக் கொடுக்கும், இதில் பேசுங்க அப்படின்னு. ஸோ இதை அது பேசணுன்னு வந்து ஆக்சுவலாக யோசிக்கவே இல்லை. ஆனால் நேற்று மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்தப்போ எங்கள் அப்பா ஃபஸ்ட் ரூமில் உட்காந்து பைபிள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பிரசங்கம் பார்த்துட்டு இருந்தாங்க. பிரசங்கம் பார்த்துட்டு என்ன நாளைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, சேவைன்னு சொன்னாங்க. ஆனால் சேவையில் ஒருமுனைப்படும், அதான் வந்து டாபிக். ஆனால் சேவைன்னு மட்டும் என்ன சொன்னாங்க, சேவை. அப்புறம் கேட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு மேலே போய் படம் தூங்கிட்டு எந்திக்கிறேன். நான் எப்பவுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன், எந்திக்கும் போது சில நாள் வந்து எந்திக்கும் போது அப்படின்னா ஒரு பாட்டு கொடுப்பாரு, ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டிலே எழுந்திருப்பேன். அப்படி அந்த நாள் ஃபுல்லாக அந்த பாட்டு அப்படி ஓடிட்டே இருக்கும். நேற்று மதியம் தூங்கி எண்ணிக்கிறப்ப ஒரு தாட்டை அப்படியே வச்சார். என்ன அப்படின்னா, லவ்விங் அதர்ஸ் இஸ் சர்விங். அதாவது மற்றவர்கள் மேலே அன்பு கூறுவது சேவை அப்படின்னு ஒரு தாட்டில் எழுதிச்சேன். அப்போ சரி ரைட், அப்போ இப்படி லவ்விங் அதர்ஸ் இதையும் பேசுகிறோம் அப்படின்னா, அவர் யார் லவ் பண்ண சொல்லியிருக்காரு? சத்ருக்களையும் ஸ்நேகிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானே? சத்ரு வந்து ஸ்நேகிக்க முடியுமா நம்மளால? ரொம்ப கஷ்டம். ஆனால் சத்ருவையும் ஸ்நேகிக்கணும். ஏன் ஸ்நேகிக்கணும் யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? வை ஷுட் ஐ லவ் மை எனிமி? நான் ஏன் எதுக்காக என்னுடைய சத்ருவை நான் ஸ்நேகிக்கணும்? யாரும் கேட்டிருக்கீங்களா? யாருமே கேட்கலையா? நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுங்க. வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் பைபிள் வாசிட்டு
இருக்கப்ப உங்களுக்கு ஏதாவது புரியல இல்லாட்டி ஏதாவது தெரியல அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க. நம்மளோட அப்பா தானே அவர் நீங்கள் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்கலன்னா அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்டால் தான் அவரால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு வாசிக்கும் ப்ரேயரில் வாசிட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா டக்குன்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்கிற கூட ரொம்ப அழகாக இருக்கும், அவருமே சொல்லிக் கொடுப்பாரு. நான் கேட்டேன், எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா, நம்ம மனுஷங்க நம்ம இப்போ நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் தேவைன்னு கேட்கல. நம்ம உயிர் வாழ்றதுக்கு நமக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடல், ஆவி, ஆத்மா, அப்படிதானே? பாடி, சோல், ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே அது இருக்கு அப்படிதானே? எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே பாடி இருக்குது, சோல் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது. சரி, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நான் இவன் மேலே கோவப்படுறேன் அப்படின்னா நான் இவன் மேலே மட்டும் கோவப்படல. நான் கோவப்பட்டு அவனை அடிக்கிறேன் அப்படின்னா அவன் மேலே மட்டும் நான் கோவப்படல, அவன் பாடி மேலே மட்டும் நான் கோவப்படல, அவனுக்கு உள்ள ஆத்மா மேலேயும் நான் கோவப்படுறேன், அவனுக்கு உள்ள தேவனுடைய ஆவி மேலேயும் நான் கோவப்படுறேன். அப்போ தேவனுடைய ஆவி மேலே கோவப்பட்டா நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்து எதுவும் சாதிக்க முடியுமா நம்மளால? இங்கே அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணம் இல்லாமல் அவர் எழுதி வச்சுக்கவே மாட்டார். ஸோ எது புரியலைனாலும் எது கொஞ்சம் புரியது கஷ்டமாக இருந்தாலும் டக்குன்னு அவர்கிட்ட கேளுங்க, அவர் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார். ஸோ இதில் இன்னொன்று பேசி அப்படியே முடிச்சிடுவோம். என்ன அப்படின்னா, ஜீசஸ் நமக்கு எங்கே ஸ்னேக் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு? சமாரியன். ஓகே, நான் இன்னும் வேறு இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சிலுவை ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தங்கள் செய்கிற என்ன செய்த அறியாது இருக்கிறாங்க. இப்போ நம்ம லவ் நம்ம சும்மா இப்போ இவனை கூப்பிட்டு போய் நான் கடையில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அது லவ்வான்னு கேட்டால் அது லவ்வா? அது கிடையாது. அவங்க எனக்கு விரோதமாக அவனை தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு மன்னிச்சு அப்படின்னா அதுதான் அதில் தான் அன்பை நான் காட்ட முடியும். அப்போ ஆனால் இயேசு மன்னிக்க மட்டும் செஞ்சாரா? இல்லை, அவர் அதோடு நிப்பாட்டலை. மன்னிச்சுட்டு என்ன பண்ணார்? அவனுக்காக ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை கட்டுறாரு. அந்த இடத்துல சிலுவையிலே கட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னால் மன்னிக்க முடியும் அப்படின்னு காட்டுறாரு. காட்டி அது எதுக்கு வழி கொடுக்குது அப்படின்னா அடுத்து கல்லை சரிட்ட அவரால் மன்னிக்க முடியும். அப்போ நம்மளும் லைட்டாக ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம்னு அவனை கேட்டு பார்க்குறான். என்ன ரிசல்ட் என்ன நடக்குது? அவனும் பரலோகம் அன்னைக்கு. ஸோ அங்கே பரலோக ராஜ்யம் கெட்டப்படுது. இந்த சேவை ஒருமனப்பட்ட சேவை அப்படின்னா நம்ம எல்லாரும் அன்பில் நம்ம ஒன்றுப்பட்டோம் அப்படின்னா we can build the kingdom of God. நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். அன்பால மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியும். வேறு எதுவுமே பரலோக ராஜ்யத்தை கட்ட முடியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்பை கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. ஸோ எல்லோரும் எனக்கு ஒரு காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் 2 கடைசி 6 திருச்சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கும். அது வாசிக்கனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற திருச்சபையில் ஏதாவது ஒரு திருச்சபை அப்படி வாழ முடியும். உங்கள் திருச்சபையால் வாழ முடியும். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இல்லை, ஒரு சத்தத்தை நான் ஏன் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பேர் தான் இருக்கீங்க. அழகாக முடியும். பெரிய சர்ச்சஸில் கஷ்டம். ஏன்னா அத்தனை பேர் இருப்பாங்க. ஆள்கள் கூட பிரச்சனை அதிகமாகிட்டே தானே இருக்கும். ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ரொம்ப கஷ்டம். ஆனால் இல்லை, அவர் ஃபாலோ பண்ணால் எல்லாமே ரொம்ப கஷ்டம். இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராது தான். ஆனால் ஆதி திருச்சபை அப்படி தான் இருக்குது. பைபிள் நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் அப்படி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பலன் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஓகே, சிலுவை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தங்கள் செய்கிறது என்ன செஞ்சு அறியாது. இது அவருடைய ஒரு குணநலன் அப்படிங்க. அவர் இது அவருடைய ஒரு குணநலன். நம்ம எனக்கு அப்போ முடிச்சிருன்னு சொல்லிட்டேன். இந்த ஒரு வசனம் சொல்லி கண்டிப்பாக முடிச்சிருவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன வசனம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 3:21. 20 வாசிக்கிறீங்களா? நான் ஜெயம் கொண்டது போல ஜெயம் கொள்கிறேன் எவனும் அப்படின்னு ஆரம்பிக்கும். வெளிப்படுத்தல் 3:21. என்ன சொல்றாரு? எங்க உட்காரலாமா?
பரலோகத்துக்கு மட்டும் இல்லை, யார் சிங்காசனத்தில்? இயேசுவோட சிங்காசனத்தில் போய் உட்காரலாம் அப்படின்றாரு. எப்போ போய் உட்கார முடியும் நம்மளால? ஃபர்ஸ்ட், நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ சிலுவையில் அவர் ஜெயிச்சாரு. சிலுவையில் முதல்ல எங்கே ஜெயிச்சாரு? ஒருத்தனை மன்னிக்காரு, மன்னிச்சு அவனுக்காக ப்ரேயர் பண்றாரு. இது ஒரு குணநலன். இது அந்த ஒரு இடத்துல அவர் காட்டின அவர் கற்றுக் கொடுத்த ஒரு லெசன். மன்னிக்க மட்டும் செய்யக்கூடாது, மன்னிச்சு அவங்களுக்காக அடுத்து ப்ரேயரும் பண்ண அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்த ஒரு லெசன். இதை மட்டும் இல்லாமல் பைபிள் ஃபுல்லாக எங்கெல்லாம் இயேசுவை பற்றி இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம படித்து எல்லா இடத்துலையும் அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, அவர் எப்படி பேசியிருக்காரு, அவர் எப்படி காரியத்தில் எப்படி டீல் பண்ணியிருக்காரு நம்ம படித்து அவரை போல வாழ்ந்து அவரை போல ஜெயம் கொண்டு அவரை போல நம்ம நடத்த முடியுமா? என்ன காரணமா? சிங்காசனம். என்ன சிங்காசனம்? சும்மா சாதாரண சிங்காசனம் இல்லை, ஒரு பெரிய சிங்காசனம் இருக்குது. எல்லாம் பரமபிதா அவருக்கான ஒரு சிங்காசனம் இருக்குது. அவருக்கு ரைட் சைடில் இயேசுடைய சிங்காசனம். அந்த இயேசுடைய சிங்காசனத்தில் நமக்கு உட்கார்றதுக்கு அவர் கிருபை செய்கிறார். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க். ஸ்கூல் டைமில் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க். நம்மளை சில பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், அது என்னென்னு இப்போ அப்படின்னா கெட்டது பண்ணி சத்தவங்க எல்லாம் நூறுகளை போய் எரிஞ்சிட்டே இருப்பாங்க, நல்லது பண்ணி சத்தவங்க எல்லாம் பொருளாதாரத்தை போய் பரிசுத்தர்னு எப்பவும் ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக ஆரம்பிப்போம், அப்படிலாம் ஆரோக்கியமாக இருக்க மாட்டோம், ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஆனால் இருந்தாலும் அங்கேயும் லெவல்ஸ் இருக்குது, அங்கேயும் ரேங்க் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வசனம் உண்டு, அவனும் கிரியைக்கு தக்க பலன். நம்ம இங்கே என்ன கிரியை பண்ணுறோமோ அதற்கு தக்க பலன் தான் அங்கே அவர் நமக்கு தருவார். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவர் எப்படி வாழ்ந்திருக்காரோ அதை நம்ம கற்றுக்கொண்டு அதே போல் வாழ நம்ம முயற்சி செய்வோம். அவர் சிங்காசனத்தில் உட்காரதுக்கு அருள் செய்வோம்னு சொல்லிட்டாரு. பேலன்ஸ் என்ன இருக்குது? நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டணும்னு இருக்குது. நம்ம வெளியே வாழ்ந்து காட்டுறலாம், நான் இங்கே நின்று பேசிட்டு நான் போயிடலாம், நான் அங்கே போய் என் ரூமில் நான் என்ன பாவம் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியே எப்படினாலும் பரிசுத்தமாக நம்ம காட்டிக்கலாம். ஆனால் இல்லை நம்முடைய தனி இடத்துல அங்கே எப்படி இருக்கும் அந்த இடத்துல நம்மளுடைய சாட்சி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ரொம்ப ஈஸி. பட் ப்ரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதத்தில் யாருடைய மனிதனும் கிரியை செய்வார்கள். ஆமென்.